இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், பேசிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம். ஏசர் அந்த பர்டிகுலர் லேப்டாப்போட ஏசர் ஆஸ்பிரி E15 இந்த மாடல் நேம்ல பேசிக் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஃபேக்டரியில இருந்து தர ஓஎஸ் பேக்கப் எடுக்கணும். அதை எப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது, ஃபேக்டரியில இருந்து சிங்கிள் டிரைவ், ஒரே ஒரு டிரைவ், ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னு ஒரே ஒரு டிரைவ்ல மட்டும்தான் வரும் ஹார்ட் டிஸ்க். அதை நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி 2 அல்லது 3 மாற்றிக்கணும். சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் ஓஎஸ் கரப்ட் ஆச்சு அப்படின்னும் போது நம்மளுடைய டேட்டாவும் சேர்ந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதை பார்ட்டிஷன் பண்ணி நம்மளுடைய பர்சனல் ஃபைல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை இன்னொரு பார்ட்டிஷனில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஓஎஸ் பேக்கப் எடுக்கிறதுக்காக 2 மெத்தடில் எடுக்கலாம். ஒன்று ஃப்ளாஷ் டிரைவ், அதாச்சும் பின் டிரைவ் யூஸ் பண்ணி எடுக்கிறது. இரண்டாவது டிவிடி டிரைவ். அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேனுஃபேக்சரர் ரெக்கமெண்டேஷன். சில மினிமம் 16 GB பென் டிரைவ் சில லேப்டாப்களுக்கு தேவைப்படும் ஓஎஸ் பேக்கப் எடுக்கிறதுக்கு. சிலருக்கு மினிமம் 32. அப்படி இல்லை அப்படின்னா டிவிடி போடும்போது 6 or 7 நம்பர்ஸ் டிவிடி. அதை நீங்க ரெக்கவரி அந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்க என்டர் ஆகும் போதே அது எவ்வளோன்றது சொல்லும். இப்போ ஓஎஸ் பேக்கப் வாங்க இந்த வீடியோக்குள்ள. ரெக்கவரி எடுக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் மேக்கர், ஓஎம் மேக்கர், அவங்க ரெக்கவரி டூல் ஒன்று ப்ரீ இன்ஸ்டால் பண்ணிருக்கு லேப்டாப்ல. அதை பார்க்கறது ரெக்கவரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட்ல ஏசர் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட், இதுதான் அந்த அப்ளிகேஷன். அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் 2 இருக்குது, ஒன்று பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இப்போ இனிஷியலாக நம்ம பேக்கப் எடுத்து போகிறோம். ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஓஎஸ் கரெக்ட் ஆகும்போது நம்ம பேக்கப் எடுத்த அந்த பர்டிகுலர் பென் டிரைவ் ஆர் அந்த சிடியை போட்டு ரீஸ்டோர் பண்ணலாம். ஓஎஸ் நமக்கு திருப்பியும் ஒரிஜினல் ஓஎஸ் ரீஇன்ஸ்டால் ஆகும். லேப்டாப் மேக்கோட சிஸ்டம் சம்மரி, இது ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன். அண்ட் ஃபைனலி ரிகவரி மேனேஜ்மெண்ட்டில் கிரியேட் ஃபேக்டரி டிஃபால்ட் பேக்கப், கெட் ஸ்டார்டட். இந்த பர்டிகுலர் பேக்கப் ஒரு முறை மட்டும் தான் எடுக்க முடியும். ஒன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் எடுக்க முடியாது. அதனால் எடுக்கும்போது அதுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கிளியராக ஃபாலோ பண்ணி எடுங்க. ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்டை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பேக்கப் சிஸ்டம் டு ரெக்கவரி டிரைவ், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இனிஷியலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி எடுக்கிறதுக்கான இந்த ஃப்ளாஷ் டிரைவ் காட்டுது. இ டிரைவ், இது ஃப்ளாஷ் டிரைவ், நம்மளோட ஃப்ளாஷ் டிரைவ் இருக்குது. இப்போ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உள்ளே இருக்கிற எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குது. ஓகே சொல்கிறோம். கிரியேட். இப்போ ரெக்கவரி டிரைவ் கிரியேட் ஆகுது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதில் எதுவும் இன்டரப்ட் பண்ணக்கூடாது, டைம் எடுத்துக்கும், அது இன்ஸ்டால் ஆகும். இப்போ ஓஎஸ்க்கான பேக்கப் நம்ம போட்ட அந்த ஃப்ளாஷ் டிரைவில் சேவ் ஆகிட்டு இருக்கு. பேக்கப்பிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் கண்டினியூ ஆகட்டும். வெயிட் பண்ணுவோம். அரௌண்ட் ஒரு 25%, அரௌண்ட் ஒரு 40% கம்ப்ளீட் ஆயிருக்கு. பேக்கப் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்குன்றது மை கம்ப்யூட்டர்ல பிசியில் போயிட்டு பார்க்கும்போது நம்ம கூட பென் டிரைவ் ரெக்கவரி ஈன்னு ரீநேம் ஆகி அதுல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அரௌண்ட் 10.1 GB ரெக்கவரி டிரைவ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கவரி டிரைவ் இஸ் ரெடி. இந்த பாப்பப் விண்டோ ஃபினிஷ் கொடுத்துட்றோம். நம்மளுடைய டிரைவ் பண்ணுறோம். இங்கே சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த சேஃபாக எடுத்து இந்த பென் டிரைவ் அப்படியே வச்சுக்கிறோம். சேஃபாக வச்சுருக்கோம். என்னையாச்சும் திரும்பவும் ஓஎஸ் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த பென் டிரைவ் யூஸ் பண்ணி ரீபூட் பண்ணலாம். இந்த பென் டிரைவ் யூஸ் பண்ணி